சடக்கு முத்தம்மா உன் பின்னால நான் வாரேன் குத்தம்மா உன் தாரோராத்து முத்தம்மா என்ன சேதாரம் பண்ணுதடி முத்தம்மா ஒரட்ட சடக்கு புடுது முத்தம்மா உன் பின்னால நான் வாரேன் குத்தம்மா உன் தாரோராத்து முத்தம்மா என்ன சேதாரம் பண்ணுதடி முத்தம்மா என்ன ஓல கீத்து நீ சிறகச்சம்பா நாட்டு அந்த பண்ண காத்து உன்னடையும் கொஞ்சம் மாட்டு ஒரட்ட சடக்கு புடுது முத்தம்மா வதக்கணும். காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வதக்கிடணும். நல்ல வாசனையாக இருக்கும். பாசி பருப்பை கடைஞ்சிட்டு தட்டைப்பயிறு சொல்லலாம், பாசி பயிறு சொல்லுவாங்க. அதை நல்லா வேக வச்சு நல்லா மசிய நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு கடைஞ்சிடணும். ரொம்ப கிடையாது, குழந்தைங்க 3/4 பதத்துக்கு கடைஞ்சா குழந்தைங்களுக்கு இருக்கலாம், பெரியவங்களுக்கு சாப்பிட. ஏன்னா இது அவ்வளோ சத்து நிறைஞ்சது. யாரும் இப்போ பயிர் வகையெல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி கடைஞ்சி சாதத்தில் சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னரமாக வதக்கணும் வெங்காயத்தை. இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கல் உப்பு போட்டு நல்லா வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். நல்லா வதக்கிடணும். நல்லா கண்ணாடி கண்ணாடி பதத்துக்கு மேலே நல்லா கொஞ்சம் மெரூன் கலராக வர மாதிரி வதக்கிடும். டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் எப்போ எந்த கிரேவி வச்சாலும் சரி, எந்த குழம்பு வச்சாலும் வதக்கினா தான் அதோடைய டேஸ்ட்டே இருக்கும். கலர் மாதிரி இந்த ஈரச்சத்தெல்லாம் வதங்கிடணும் வெங்காயம். இந்த பூண்டு வாசனை வெங்காயம் வாசனை செம்மையாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டுடலாம்.